ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியா இருக்காங்களே நெகட்டிவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இனியா அப்பெல்லாம் சொல்லப்படாது, நீ கண்டிப்பாக ஜெயிப்பேடா, நீ நம்புடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க நம்மளை ரொம்ப இலக்காரமாக பேசிட்டாங்கம்மா, எப்படியுமா உள்ளேயே விடாதவங்க வந்து ஜெயிப்பாங்கன்னு நீ சொல்கிற, கண்டிப்பாக நீ சாதிப்படா நம்புடா அப்படிங்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, இவங்க சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே என்ன கூத்து, நம்ம ஈஸ்வரி பாட்டி நடத்துறதாங்க கூத்து. என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா? ஈஸ்வரி பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து கோபி வந்துட்டு நான் செக்கப் கூப்பிட்டு போகிறோமா இதுக்கப்புறம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டாங்க. நம்ம பாக்கியா அதுக்கப்புறம் போய் சுடுதண்ணி வச்சுட்டு இருக்க டைமில் பாக்கியா அத்தை நல்லா இருக்காங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தையா எந்த அத்தைன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்க, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா மற்றும் உங்கள் உறவினர்கள் அனைவரும் நலமான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு பாருங்க. ஐயோ எங்கடா போய் நடந்துச்சு இந்த அதிசயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம ஈஸ்வரி பாட்டியே போகிற அளவுக்கு வாயை பிளந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் ரூமுக்கு போனோடனே இதை இனியாட்ட சொல்லணும்னு கால் பண்ணி கேட்க, திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியலடி, உங்கள் அப்பா எப்படி நடந்துக்கிறாருன்னு சொல்ல கடைசியில் அதுக்கு காரணம் நானே அப்படின்றாங்க. நானே அதுவும் நானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அந்த பெருமைக்கு காரணம் நீயா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க முழுசா புட்டு வச்சிட்டாங்க. கடைசியில் பார்த்தா பேசிட்டு இருக்க டைமில் திடீர்னு நிதிஷோட அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா நான் வேலை இருக்க கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இங்கே வந்து நின்று பார்த்தா கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ஃபேமிலிக்குள்ளே பல ப்ராப்ளம் இருக்க போல, இதில் இனியாவை காரணம் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நிதிஷோட அப்பாவே இவர் இல்லைன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு புதிர் வருது. ட்விட்ஸ் அண்ட் டென்ஸ் நிறையா வச்சிருக்கானுங்களே, ஒன்றும் புரியலையே. குடும்பமே கொலாப்ஸ் ஆன குடும்பம் மாதிரி இருக்கே. இதை என்னடா அது 5 ரூபாய்க்கு அலைக்காசு சேர்ந்த குடும்பமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படியும் இனியாவோட சேர்ந்து வாழ போகிறதில்ல. ஓகே.